Hi everyone, நான் அக்ஷரா. இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு க்ளோ அப் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாடி பாலிஷிங் மாஸ்க், அதுக்கப்புறம் வீட்டிலேயே எப்படி நம்ம வந்து கோல்டு ஃபேஷியல் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபுல் பாடி நல்லா க்ளோயிங்காக ஈவன் டோனாக இருக்கிறதுக்காக இந்த பாடி பாலிஷிங் மாஸ்க் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு பவுலில் வந்து ஆவாரம் பூ பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இது ஈஸியாக உங்களுக்கு எந்த ஷாப்பில் வேணால் கிடைக்கும். நான் வந்து ஆன்லைனில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்கும் நான் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நான் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸில் நான் ரோஸ் பெட்டல் இருக்குல்ல, அதோட பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டனும் பண்ணும், நல்லா ஒரு சாஃப்ட்னஸும் கொடுக்கும். ஸ்கின்னுக்கு அந்த மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்காக நான் இங்கே ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைனா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வீட்டிலே செஞ்ச தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேஸ்ட் ஆகிடுங்க. இந்த பேக்கை நீங்கள் ஃபுல் பாடியில் அப்ளை பண்ணிட்டு காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸ்கின் சூப்பர் க்ளோயிங்காக நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபேஷியல் பண்ணும்போது இது உங்களுக்கு கையில் டெமோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ எப்படி நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நாப்ஸ் குட்னஸோட இந்த கோல்டு ஃபேஷியல் வித் சாஃப்ரான் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 சாஷல்ஸ் மாதிரி வரும். இதோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ் தான். இந்த சாஷல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் கிளென்சர், ஸ்க்ரப், அதுக்கப்புறம் மசாஜ் க்ரீம் இருக்குது, மட் மாஸ்க் இருக்குது, அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீனும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளென்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து என்ன பண்ணணும்னா ஃபேஸை கொஞ்சம் ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நான் வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து அப்ளை பண்ணுறேன். நீங்கள் பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இருக்குமோ அதே ஸ்டெப்ஸ் தான் இந்த சாஷல்லையும் இருக்குது. ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்க்ரப் பண்ண போகிறோம். என்னோடய ஃபேஸில் கொஞ்சம் ஹீட் பாயில்ஸ்லாம் வந்துருக்கு. அங்கே நான் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதான் இருந்ததுன்னா நீங்களும் ஸ்க்ரப் பண்ணாதீங்க அந்த இடத்துல. கேர்ஃபுல்லாக அந்த இடத்த விட்டுட்டு நான் மீதி இடத்துல வந்து நல்லா ப்ராப்பராக ஸ்க்ரப் பண்ணுறேன். ரொம்ப ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள், சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரப்போட டெக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாலாம் இல்லை, ஸ்கின்னில் ஜென்டலாக தான் இருக்குது. நல்லா சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணிட்டு 1 மினிட் கழித்து நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸில் நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் சாஃப்ட்னஸும் பிரைட்னஸும் இருந்தது. நெக்ஸ்ட் நான் வந்து மசாஜ் க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறேன் ஃபேஸில். மசாஜ் க்ரீம் ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுங்கள். இந்த பேக்கில் ஆக்சுவலாக டியூரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்குமே கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்க்குலர் மோஷன்லேயும் மசாஜ் பண்ணலாம், இல்லை மசாஜர் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நானாக கையிலே பண்ணுறது தான் பெஸ்ட். ஆக்சுவலாக மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் காட்டன் பேட் இருக்குல்ல அது யூஸ் பண்ணி நீங்கள் வைப் பண்ணிக்கோங்க அந்த க்ரீம்லாம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து மட் மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட 4th ஸ்டெப். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்னமும் கொஞ்சம் ப்ராடக்ட் எக்ஸஸாக இருக்குது. என் ஃபேஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்கனால நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து மீறுது. நீங்கள் உங்கள் ஃபேஸும் வந்து சின்னதாக இருந்தால் 2 பேர் ஆக்சுவலாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மட் மாஸ்க்கை நீங்கள் வந்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப்ஸ்லேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த மட் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கோடய நம்ம வந்து பாடி பாலிஷிங் மாஸ்க்கும் நான் வந்து டெமோ பண்ணி காமிக்கிறேன். இது நீங்கள் ஃபுல் பாடியில் அப்ளை பண்ணலாம். நான் இங்கே ஜஸ்ட்டு கையில் மட்டும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பாடி பாலிஷிங் மாஸ்க் நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ரிசல்ட்ஸ் வரும். அண்ட் ஃபேஷியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து பண்ணால் போதும். 20 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாஸ்க்கை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட்டு 5th ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா SPF லோஷன், சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே லாஸ்ட் ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன் தான். அண்ட் பாடிக்கு SPF இருக்க மாதிரி பாடி லோஷன் வந்து வேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸ்கின் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ப்ரைட்டாக இருக்கும். இந்த ஃபேஷியல் கிட்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. என்னையும் இந்த சேனலையும் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்கள் செல்லில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் அக்ஷரா சேங் பாய். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பாய்.